அரசியல் சதுரங்கம் அப்படின்னு சொல்லும் போதே இங்கே பல காய்கள் நகர்த்தப்படுகின்றன. அதுல முக்கியமான காய் தான் ஆதவர்ஜுனா. திருமாவளவன் அவர்கள் ஆதவர்ஜுனாவை ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிருந்தாரு. ஆதவர்ஜுனாவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா திருமாவளவன் அவர்களை பிடித்திருந்தார். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல திமுகவினுடைய எதிர்ப்பு ஆதவர்ஜுனா மேல ரொம்ப கூடுதலா இருந்ததுனால ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதற்கு முன்பாக ஆதவர்ஜுனாவை 6 மாதங்கள் திருமாவளவன் அவர்கள் விசிகா விட்டு இடைநிறுத்தம் செய்கிறார். இதன் பிறகு ஆதவர்ஜுனா கொடுத்த அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? என்னுடைய பணி இப்படி தான் இருக்க போகுது. மன்னராட்சிக்கு எதிரான என்னுடைய குரல் அடுத்த தேர்தலில் எங்கெங்கே வாக்கு சேகரிக்க முடியுமோ அங்கெல்லாம் இதே தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பது ஒட்டுமொத்தமாக திமுக விசிகாக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்காக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆதவர்ஜுனாவினுடைய அடுத்த மூவ் அப்படிங்கிறது தாவேகா, தமிழக வெற்றி கழகம் தானா? ஏன்னா அம்பேத்கர் அவர்களும் அண்ணா அவர்களும் பெரியார் அவர்களையும் ஒன்றுபட நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா அவர்களுடைய ட்வீட்ல இன்னைக்கும் மறுபடியும் ஆதவர்ஜுனாவுடைய ஒரு ஏவி ஓடி இருக்கு. அதுல அவர் மறுபடியும் சொல்வது, எங்களுடைய பாதை அண்ணா அம்பேத்கர் பெரியார் அவர்களுடையதாக தான் இருக்க போகிறது. ஆனா என்ன, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு மூவ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. சொல்லப்போனா 2026 அரசியல் காலத்தில் ஆதவர்ஜுனா அவர்களுடைய பெயர் ரொம்ப அதிகமாக உச்சரிக்கப்படலாம் என்பது பலருடைய கருத்து. அப்படின்னா டிபி ட்ரூப்ஸ், உங்களுடைய கருத்து என்ன? ஆதவர்ஜுனா செய்தது சரியா, திருமாவளவன் அவர்கள் செய்தது சரியா? உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன.